வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த 2026 தேர்தல்ல நமக்கு கூட்டணி கட்சியா இருந்து நமக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நெய்வேலி தொகுதி, இந்த நெய்வேலி நிலக்கரி கருப்பு தங்கம். நம்ம அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நெய்வேலியின் பழுப்பு தங்கம். அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியாரின் நம்பிக்கை பெற்ற வேட்பாளர். இந்த தொகுதி வேட்பாளரா அண்ணன் அறிவிச்ச உடனே வெற்றி நிச்சயம் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீங்க. அந்த தேர்தல் அறிக்கை நம்ம அண்ணனோட வெற்றி வித்தியாசத்தை அதிகமா படுத்திடுச்சு. ஏன்னா நம்ம அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியிலையும் இந்த தொகுதியிலையும் இந்த மாவட்டத்திலையும் மக்களுக்கு எவ்வளவு செஞ்சார்ன்றது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நெய்வேலிக்கு நாங்க நிறைய செய்ய வேண்டிய இருக்கு. ஒரு பக்கம் பலாப்பழம், ஒரு பக்கம் பவர் ஜெனரேஷன். இந்த நெய்வேலி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கு இந்த மண்ணு. இந்த மண்ணுக்கு திருப்பி நல்லது செய்யணும்னா நம்ம அதிமுக ஆட்சி வரணும், அண்ணன் ஜெயிக்கணும். பொதுவா திமுக ஆட்சிக்கு வந்த 5 வருஷம் ஆன உடனே மக்கள் திமுக மேல வெறுப்பா இருப்பாங்க. மக்கள் வெறுப்பாங்க. அது திமுக எம்எல்ஏவா இருக்கட்டும், திமுக சிஎம் இருக்கட்டும், மக்கள் வெறுக்கிறது சகஜம். ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியையும் திமுக எம்எல்ஏக்களையும் அவங்க சொந்த கட்சிக்காரங்களே வெறுக்கிறாங்கன்றதுதான் உண்மை. நான் தமிழ்நாடு பூரா போயிட்டு வர போற பக்கம் எல்லாம் திமுக காரங்க அழுதுகிட்டே கேட்கிறாங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுங்க, மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிடுங்க, எங்களை நீங்களாவது காப்பாத்துவீங்கன்னு. நீங்களே பாருங்க, யோசிச்சு பாருங்க. திமுக செத்து போச்சுன்றது திமுக வேட்பாளர் பட்டியல் பார்த்தாலே தெரியும். 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு திமுக வாய்ப்பு தரல. ஆனா 10 பைசா வேலை செய்யாத ஆட்களுக்கெல்லாம் வேலை மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம அதிமுக இருந்து போன 19 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாத 5 பேருக்கு திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா 50 வருஷமா கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் கோவணம் துவச்சு கொத்தடிமையா வாழ்ந்த திமுக காரனுக்கு சீட் இல்ல. நம்ம எல்லாரும் சுலபமா சொல்லிடுறோம், கொத்தடிமைங்க ஊபிஸ் அப்படின்னு கிண்டல் பண்றோம். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு திமுக காரனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு திமுக காரனையும் சொந்த கட்சிக்காரனே காரி துப்புவா, எதிர்கட்சிக்காரன் காரி துப்புவா, கூட்டணி கட்சிக்காரன் காரி துப்புவா. இப்ப அதிமுக இருந்து போன கட்சிக்காரங்க காரி துப்புவாங்க. நேத்து வந்தவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்க. 50 வருஷமா கொத்தடிமையா இருந்து என்ன கிழிச்சான்னு வீட்டுக்காரம்மா காரி துப்போம். நீட்ட எப்ப ரத்து பண்ணுவீங்கன்னு பெத்த பசங்க காரி துப்புவாங்க. கருணாநிதி, கனிமொழி, ஸ்டாலின், அழகிரி, உதயநிதி, இன்பநிதினு இன்னும் எத்தனை நாளைக்கு கடன் வாங்கி போஸ்டர் ஒட்டுவேன்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் காரி துப்புவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் அந்த கொத்தடிமைங்களுக்கு ரோஷம் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு போய் கேள்வி கேட்டா அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரங்க தலைவர்கள் எல்லாம் காரி துப்புவாங்க.
இப்படி எத்தனை பேர் காரி துப்பினாலும் தொடச்சுக்கிட்டு வெளியில நானும் வீரன் தானே வீராப்பா வருவாங்க. திராவிட மாடல், சமூக நீதி, விடியலாட்சி, வெங்காய பஜ்ஜின்னு வெளியில வந்து வசனம் சொல்லிக்கிட்டே சுத்துவாங்க. பிடிஆர்ல இருந்து ராசா வரைக்கும் எல்லாரும் அவங்க திமுகவை காரி துப்புறாங்க, ஸ்டாலினை காரி துப்புறாங்க. ஆனா இவங்க மட்டும் வெளியில எதிர்கட்சிக்காரங்க கூட மட்டும் சண்டை போடணும். இப்படி துன்பப்பட்டு, கேவலப்பட்டு, அவமானப்பட்டு ஒரு திமுக காரனா வாழ்றதை விட ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பைத்தியக்காரனா வாழ்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு நிஜமாவே திமுக காரங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஸ்டாலின் அவர் ஒரு பொம்மை முதல்வர். அவர் தலையில வச்சிருக்கிற டோப்பா மேல காட்டின அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மேல காமிச்சிருந்தாருன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கும். ஆனா அவருக்கு மக்களை பத்தி கவலை இல்ல. அவர் விக்க பத்தி கவலை, குடும்பம் பத்தி கவலை, பையனை பத்தி கவலை. மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. ஊமை மாதிரியே இருக்காரு. ஒரு பொம்மை முதல்வர். நம்ம அண்ணன் எடப்பாடியார் சும்மா ஒன்னும் சொல்லல, பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர். உங்களுக்கே தெரியும், சீர்காழியில நேஷனல் ஹைவே ரோடு உடைஞ்சிடுச்சு. அந்த மண்ணு கீழே போறதுக்கு முன்னாடி தேர்தல் சமயம் இல்ல, அதனால கண்டிச்சு அறிக்கை விட்டார் ஸ்டாலின். அதே திருவண்ணாமலையில அவங்க கட்ட தடுப்பணை உடைஞ்சா வாயே திறக்க மாட்டாரு. சென்னையில ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு பாலம் கட்டினாங்க, பெரிய பாலம். அது தரம் இல்லாம எப்ப வேணும்னாலும் இடிஞ்சிடும்னு சொன்னதுனால கான்கிரீட் ரோட்டு மேல தார் ரோடு போட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சாங்க. அப்பவும் வாயை திறக்க மாட்டாரு. ஸ்டாலின் திறப்பு விழா பண்றாரு ஸ்கூலுக்கு, ஆனா அங்க செவருதான் கட்டி இருக்காங்க, ஸ்கூலே இல்ல. அப்பவும் வாயை திறக்க மாட்டாரு. ஸ்டாலின் ஒரு ஸ்கூலை திறக்கிறாரு, அடுத்த நாள் அந்த ஸ்கூல் இடிஞ்சு விழுது. அப்பவும் ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டாரு. ஆனா தேவையில்லாததுக்கெல்லாம் அவங்க ஊழல் அமைச்சர்கள் மேல கேஸ் போட்டா, ரைடு பண்ணா, எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்க அப்படின்னு ஆவேசமா பேசுவாங்க. ஊழல் பண்ணா நோண்டி பார்க்காம வேற என்ன நலுங்கு வச்சா பாப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல். மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களை ஏமாத்துறதுக்காகவே ஆட்சி பண்றாங்க. மக்களுக்காக நல்லாட்சி பண்ணாம கூட்டணியை மட்டுமே நம்புறாங்க. திமுக இருக்கிற கூட்டணி எல்லாம் ஒரு கூட்டணியா? பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு அநியாயங்கள், அராஜகங்கள் நடந்தா தட்டி கேட்க வேண்டியது யாரு? ஆளுங்கட்சி கூட கூட்டணியில இருக்கிறவங்க தான் தட்டி கேட்கணும். ஆனா ஸ்டாலின் கூட கூட்டணியில இருக்கிற அத்தனை பேரும் கூஜா தூக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்க எங்க தட்டி கேட்க போறாங்க? அவங்களுக்கு ஏது நேரம்? நான் பார்த்த கொத்தடிமையிலேயே சிறந்த கூட்டணி கொத்தடிமை திருமா மட்டும்தாங்க. திருமாவை யாருமே அடிச்சுக்க முடியாது. சொந்த மக்களை பத்தி கவலையா பட மாட்டாரு. இன மக்களை காவு கொடுத்துடுவாரு. நானும் வீரந்தா, எனக்கும் சீட்டு வேணும், நானும் தொகுதியில நிப்பேன்னு அறிவிச்சுட்டு ஸ்டாலின் கிட்ட இருந்து ஒரு போன் வந்த உடனே சரண்டர் ஆயிட்டு அந்த சீட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் திருமாவை மட்டும்தாங்க பாக்குறேன். சரி, அவர் சீட்டு வேணான்னு சொல்லிட்டாரு, கூட இருக்கிற கட்சிக்காரருக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா காங்கிரஸ்காரருக்கு அந்த சீட்டை தராரு. இப்படிப்பட்ட தலைவரை நான் திருமாவை மட்டும்தாங்க பாக்குறேன். பேர் மட்டும்தான் விடுதலை சிறுத்தை, ஆனா நம்பர் 1 கொத்தடிமை. நாங்குநேரி, வேங்கை வயல், மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலோ, குடிச்சிட்டு செத்தாலோ வாயா திறக்க மாட்டாரு. திருமா சைலண்ட் ஆயிடுவாரு. அதே உக்ரைன்ல போற ஆரம்பிச்சாலோ, ஈரான்ல குண்டு போட்டாலோ வைலண்ட் ஆயிடுவார். இவரெல்லாம் ஒரு தலைவரா? எனக்கு தெரிஞ்சு மனசாட்சி இருக்கிற திருமா தொண்டர்களே இந்த தேர்தலில் திருமாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க பாருங்க,
ஏன்னா அவங்களும் உப்பு போட்டு தானே சோறு சாப்பிடுறாங்க. ஒரு கட்சி ஒரு கூட்டணி எவ்வளவு அசிங்கப்படுத்துறது. 10-15 வருஷமா ஸ்டாலினுக்கும் திமுகக்கும் கூச்சா தூக்குறாங்க. காங்கிரஸ், திருமா, கம்யூனிஸ்ட், வைகோ எல்லாருமே இவங்க எல்லாருக்கும் கேட்ட சீட்டு கொடுக்காம அவங்க கிட்ட இருந்து சீட்டை புடுங்கி 10 பைசாக்கு தேராத தேமுதிகக்கு கொடுத்திருக்காங்க. 10+1 1/2% ஓட்டு இல்ல அந்த அம்மாக்கு. கருணாநிதியை எதிர்த்து திமுகவை எதிர்த்து கேப்டன் தேமுதிகவை ஆரம்பிச்சாரு. ஆனா தம்பியோட எம்பி சீட்டுக்காக கட்சியை காவ கொடுத்துட்டு அண்ணா ஸ்டாலின் போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்நியாரம். எந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் நான் வந்தா இத பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, வீரவசனம் பேசுவாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி இந்த பிரேமலதா மட்டும்தாங்க. இந்த தேர்தலில் இவங்க எல்லாருமே காணாம போவாங்க. ஒரு கட்சி கூட்டணி அமைக்குதுன்னா எதுக்காக? எல்லா தரப்பு மக்களும் எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக, மக்களோட உரிமைகளை தட்டி கேட்பாங்க, மக்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க, மக்களுக்கு உதவியா இருப்பாங்கன்றதுக்காக. ஏ தம்பி, நீ எல்லாம் சத்தம் போட்டால் பயப்படுற ஆள் இல்ல நாங்க. ஏ தம்பி, விடுங்க விடுங்க விடுங்க, ஏ விடுங்க 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 தம்பி, ஏப்பா விடுங்கப்பா தம்பி. உன் டவுட் என்ன, நீங்க என்ன கேளு வா. போலீஸ் சார் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏப்பா விடுங்க விடுங்கன்னு சொல்றேன், விடுங்க விடுங்க. அந்த தம்பிக்கு என்ன டவுட்? தம்பி வாங்க, என்ன டவுட்? தைரியம் இருந்தா கேட்க வேண்டியது தானே. நாங்கெல்லாம் அம்மா வழி வந்தவங்க. 1000 கேள்வி கேளுங்க, நாங்க 1000 பதில் சொல்லுவோம். நாங்க என்ன ஸ்டாலினா துண்டு சீட்ல வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு வந்து பேசுறதுக்கு? யாரா இருந்தாலும் வந்து டவுட் கேளுங்க, உங்க டவுட்டை நாங்க கிளியர் பண்றோம். நீங்க 1000 கேள்வி இல்ல 10,000 கேள்வி கேளுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேளுங்க. நான் சொல்றேன், எங்க ஆட்சியில, அம்மாவோட ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில நாங்க என்ன சாதனைகளை செஞ்சோம்னு நான் சொல்றேன். இந்த திருட்டு திமுக ஆட்சியில மக்கள் படுற வேதனை என்னன்றது நான் சொல்றேன். எங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எதுக்காக சேர்ந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த திருட்டு திமுக கூட அத்தனை கட்சிகள் அடிமையா எதுக்காக கூட்டணியில இருக்காங்கன்னு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க, பேசலாம். நான் நல்லா சொல்றேன், இந்த திருட்டு திமுக மக்களுக்காக எப்பவுமே நல்லாட்சி தராது. மக்களுக்காக ஆட்சி நடத்தாம குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தி ஒவ்வொரு முறையும் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தோக்கிறதே வேலையா வச்சிருக்கிற ஒரு கட்சி திருட்டு திமுக கட்சி. சரித்திரத்துல 2வது முறையாக அவங்க ஆட்சிக்கு வந்ததா வரலாறே கிடையாது. நம்ம புரட்சி தலைவர் தொடர்ந்து 10 வருஷம் அவரு சிஎம் நாற்காலியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறையிற வரைக்கும் முதல்வராகவே இருந்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். நம்ம அம்மா புரட்சி தலைவர் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சிக்கு செஞ்சாங்க. இப்படிப்பட்ட பெருமையான வரலாறுல திமுக கிடையாது. திமுக மக்களை ஏமாத்தணும்னு பார்ப்பாங்க. விளம்பரங்களை நம்பி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து பார்ப்பாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. போன முறை வந்தாங்க, பெண்களை ஏமாத்தினாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோன்னு சொன்னாங்க. ஆனா திமுக கொடுத்தாங்களா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கல இல்லம்மா, 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் பெண்கள் மேல அக்கறையில ஒன்னும் கொடுக்கல. எம்பி எலெக்ஷன்ல உங்க ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாங்க. பெண்களை மக்களா பார்க்காம வெறும் ஓட்டா பார்க்கறவங்க தான் திமுக காரங்க. அதுவும் சொன்ன 1000 ரூபாய் அத்தனை பெண்களுக்கும் கொடுக்கல, தகுதியானவங்களுக்கு மட்டுமே தருவோம்னு சொன்னாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. தேர்தல் சமயத்துல சொன்னாங்களா தகுதியானவங்களுக்கு
மட்டும் நாங்க 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க திமுக. தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிக்கும் திமுக, தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்தை பிடிக்கும் திமுக. இதுதான் வரலாறு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. பெண்களோட தயவுல தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழக பெண்களோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியுமா? வயசானவங்க வாக்கிங்க்கு போக முடியுமா? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? கன்னி பொண்ணுங்க காலேஜ்க்கு போக முடியுமா? குடும்ப பெண்கள் கோவிலுக்கு போக முடியுமா? கணவரோடையோ நண்பரோடையோ அப்பா அம்மாவோடையோ சுதந்திரமா வெளியில நடமாட முடியுமா? இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க குடும்பம் அந்த பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறது இல்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. தினம் தினம் பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் பாக்குறீங்க. பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்கார கெடுக்கிறான். யோசிச்சு பார்க்க முடியுதா அம்மா உங்களால? 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. 14 வயசு பொண்ணு விளாத்தி குளத்துல கொடூரமா பலாத்காரம் பண்ணி சாகடிக்கிறாங்க. தெரியாம தான் கேட்கிற. ஸ்டாலின் கருணாநிதி பேர்ல பூங்கா கட்டுறாரு, லைப்ரரி கட்டுறாரு, எழுதாத பேனாக்கு கடல்ல பேனா வைக்கிறாரு இல்ல, அந்த பணம் எல்லாம் செலவு பண்றதுக்கு பதிலா தாய்மார்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கலாம் இல்ல, கக்கூஸ் கட்டி கொடுக்கலாம் இல்ல. அதே ஒரு பாத்ரூம் நான் பேசும்போது நடுவுல பேச முடியாது. இப்படி தமிழ்நாட்டு பெண்கள் எத்தனையோ கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்களை பத்தி பேசாம ஸ்டாலின் வெல்லும் தமிழ் பெண்கள் விளம்பரம் தராரு. தமிழ்நாட்டுல பெண்கள் ஜெயிச்சிருக்காங்களா? கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, கீதா ஜீவனோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணும் ஜெயிச்சாதான் தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா வெக்கமே இல்லாம இன்னும் விளம்பரம் தர வராங்க, பொய்யான வாக்குறுதிகள் தர வராங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. திமுக இந்த முறை உங்களுக்கு டோக்கன் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. திமுகவோட டோக்கன் எல்லாம் செல்லுமா? திமுக இந்த முறை 8000 ரூபாய்க்கு டோக்கன் தருவாங்களா? அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாம் கடைக்கு போய் டிவி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்சி, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கிக்கணுமா? இது எல்லாமே இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு வருமா? 8000 ரூபாய்க்கு வருமா? அதுலயும் திமுக கூப்பனுக்கு வருமா? திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க ஆடி தள்ளுபடிக்கு துணிக்கடைக்கு போனா அங்க கூப்பன் தருவாங்க, அந்த கூப்பன் மாதிரி இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8000 ரூபான்னு எழுதி இருக்கும். ஆனா கீழே சின்ன சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும். 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து ஆட்சி பண்ணா இந்த கூப்பன் செல்லும். இந்த கூப்பன் சாயம் போகாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா, கிளியாம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்க கையில இந்த கூப்பன் இருந்தா மட்டுமே செல்லும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கொடுக்கிற
கூப்பன் எல்லாம் நம்பாதீங்க. அவங்க ஆட்சிக்கு வர போறதும் இல்ல, கூப்பன் தர போறதும் இல்ல. ஆனா தமிழ்நாடு பூரா பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க அண்டா குண்டா வரப்போகாத சேலை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அண்டா குண்டா எல்லாம் நம்பி திமுக ஓட்டு போடாதீங்க. 5 வருஷம் வாழ்க்கை வீணா போயிடும். தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. தேர்தல் வந்தா திமுக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. போன முறை என்ன சொன்னாங்க? விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு விளம்பரம் கொடுத்தாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில விடியல் வந்துடுச்சா? உங்க வாழ்க்கையில விடியல் வந்திருக்கா? இல்ல ஸ்டாலின் குடும்பத்துக்கு விடியல் வந்திருக்கா? நம்ம பிள்ளைங்கள எப்படி இருக்காங்க? ஸ்டாலின் புள்ள உதயநிதி எப்படி இருக்காரு? ஸ்டாலின் பையன் உதயநிதி எப்படிங்க துணை முதல்வர் ஆனாரு? அந்த பையனுக்கு என்ன தொகுதி இருக்கு? பால்டாயில் குடிச்சு படுத்துக்கிட்டு இருந்த பையனை கூட்டிட்டு வந்து துணை முதல்வர் ஆக்கி இருக்காங்க. ஸ்டாலின் பெத்து போட்டார்ன்றதை தவிர உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த உதயநிதி தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன நல்லது நடந்தது? வந்தாரு போன முறை தேர்தல்ல நீட்டை ரத்து பண்ணுவோம் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாரு. நீட்டை ரத்து பண்ணாங்களா? அந்த ரகசியம் எனக்கு மட்டுமே தெரியும்னு சொன்னாரு. அந்த ரகசியத்தை வெளியில சொன்னாரு. நீட் ரகசியம் எல்லாம் வெளியில சொல்லாம அவரோட நைட் ரகசியம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து பட்டப்பகல்ல சட்டசபையில தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் துணை முதல்வர். அடுத்ததா உதயநிதி இந்த ஊருக்கு கூட வந்திருப்பாரு போன தேர்தல்ல. எய்ம்ஸ் செங்கல் தூக்கிட்டு வந்து எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வர்றதுனால உதயநிதி தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்தது? எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு ஒரு செவராவது கட்டினாங்க திமுக காரங்க. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக அப்பாவும் பையனும் கிளம்பி வருவாங்க. தயவு செஞ்சு அவங்க பேச்ச நம்பி ஏமாறாதீங்க. அவங்க சொல்லுவாங்க தேர்தல் சமயத்துல நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு கடன், பால் கடன், காய்கறி கடன், காலை கடன் கூட ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வருவாங்க, எந்த கடனும் ரத்து பண்ண மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் தள்ளுபடி செஞ்சிடுவாங்க. நீங்க இந்த முறை அம்பாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எத்தனையோ அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக மகத்தான திட்டங்கள் 297 திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்த ஸ்டாலின் இந்த திட்டங்களை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்றாரு. யார்கிட்ட வந்து சொல்றாரு? மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக. இது தாலிக்கு 8 கிராம் தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். அம்மா உணவகம் கொண்டு வருவோம்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரே கட்சி ஒரே ஆட்சி, அது அம்மாவோட ஆட்சி. இப்பவும் உங்களுக்காக மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழைகளுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்கள் லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். தாய்மார்கள் இந்த உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்றாங்க. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக
குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு பிழைக்கிற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு வங்கியில இருக்கிற விவசாயிகளோட கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒரு பச்சை தமிழர், விவசாயின் மகன். அதனால பொங்கல் திருநாள் அன்னைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான சேலையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். கல்வி புதிய மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும். பழைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இந்த 5 வருஷ ஆட்சி காலத்துல மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இந்த திமுக ஆட்சி காலத்துல வரி எல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். தாய்மார்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இன்னும் ஏராளமான திட்டங்கள் எல்லா தரப்பு மக்களுக்காகவும், இந்த நெய்வேலிக்காகவும் நெய்வேலி மக்களுக்காகவும் சிறந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அண்ணன் ஜெயிப்பாரு. உங்க வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பாரு. தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டையிலையில் வாக்களித்து நம்ம அண்ணன் சரத்தூர் ராஜேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் நீங்க மறந்தாலும் பரவாயில்லை. இந்த மறந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனு கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுகக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால தமிழ்நாட்டில் பிறக்கிற பெண் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக, இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக, முதியவர்களின் பாதுகாப்புக்காக, விவசாயிகளின் நலனுக்காக தமிழ்நாடு முன்னேறணுன்றதுக்காக, தமிழன் தன்மானத்தோட வாழணுன்றதுக்காக நெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியில